அண்மை செய்தி. நெல்லையில் 2 சிறுவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவனை மற்றொருவன் விரட்டி வந்து அரிவாளால் வெட்டியிருக்கிறான். அரிவாள் வெட்டிற்கு பயந்து ஓடிய சிறுவன் சாலையில் சென்ற மூதாட்டியை கேடயமாக பயன்படுத்தி தப்பியிருக்கிறான். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்கள். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே டவுன் பகுதியில் தான் சிறுவர்களிடையே போதை பொருளை விற்றதாக கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் இதே போல சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதே போன்று மீண்டும் ஒரு சம்பவம் தற்பொழுது மாணவர்களே ஏற்பட்ட மோதல். அதாவது 2 சிறுவர்கள், அந்த சிறுவர் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அவர்கள் நெல்லை டவுன் பகுதியில் ஒரு தெருவில், பிரதான தெரு, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள தெருவில் மாலை வேளையில் ஒருவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது அந்த வாதமாகி அந்த வாதத்தில் ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனை வெட்டுவதற்கு அரிவாளை எடுத்துக்கொண்டு தாக்க முயன்றுள்ளார். அந்த நேரத்தில் அவர் தப்பி ஓடும் பொழுது எதிரே இருந்த ஒரு மூதாட்டியை பிடித்து அவரை கேடயமாக பயன்படுத்தி தப்பிக்க முயற்சித்துள்ளார். இந்த சம்பவத்தில் அந்த மூதாட்டி காயமிட்டிருக்கிறார். அதை கீழே தள்ளிவிட்டதில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சிறுவன் ஓடிவிட்டான். அந்த வெட்ட முயற்சித்த அந்த சிறுவனை தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அவனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அங்கு சிறார் நீதிமன்றத்தின் மூலமாக அங்கு அவர் சிறுவன் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த சிறார் நீதிமன்றத்தை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மூதாட்டியிடம் புகார் பெற்று அதன் மூலமாக மற்றொரு வழக்கம் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளையும் காவல்துறை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சமீபத்தில் தான் இந்த போதைப் பொருள் விற்றதாக சிறுவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அரிவாளோடு மற்றொரு மாணவனை துரத்தும் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை. அதுவும் மாலை வேளையில் பள்ளி முடிந்து ஒரு மாணவி திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்த சம்பவத்தில் நேரே அதை பதவித்து ஓடியிருக்கிறார். எனவே பொதுமக்கள் நடமாடக்கூடிய பொதுவழிச்சாலையில் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய இந்த மாணவர்களது நிலையை பார்த்து பொதுமக்கள் மிகவும் அச்சமுற்றிருக்கிறார்கள். அதே போல பெற்றோர்கள் மிகவும் கவலை கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. பொதுவெளியில் இந்த அரிவாளை தூக்கி கொண்டு வரக்கூடிய இந்த கலாச்சாரம் என்பது கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு சரியான மனநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஆனாலும் பட்டப்பகலில் சமீபத்தில் பள்ளியில் அரிவாள் கொண்டு வந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக கடந்த 10 நாட்கள் முன்பு ஒரு காரை வழிமறுத்ததுக்கு, அதாவது கார் வேகமாக சென்றதை தட்டி கேட்டதுக்கு ஒரு சிறுவன் வெட்டப்பட்டான். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறது. இன்னொரு மாணவன் விட்டும் அரிவாளை கொண்டு ஓட வெட்டிய காட்சி நடந்திருக்கிறது. எனவே இதுபோன்ற சம்பவங்களில் காவல்துறையின் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.